அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. ஒரு குடும்பத்தை தாங்கி பிடிப்பது அந்த தந்தைதான். தான் பார்க்காத இந்த உலகத்தையும் தனது குழந்தைகள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தனது தோளின் மேல் சுமப்பவன் தந்தை. தனக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு, தனது சுக துக்கங்களை பொறுத்து கொண்டு தனது குடும்பத்திற்காக உழைப்பவன் தான் அந்த தந்தை. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தனது குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், தனது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றவன் தான் தந்தை. தனது வேலை நிமித்தமாக ஒரு தந்தை தினமும் இரவில் வெகு நேரம் கழித்து வீடு திரும்புகின்றார். வந்தவுடன் அவர் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? குழந்தைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்பதுதான். தான் சாப்பிட்டோமா இல்லையா என்று கூட பாராமல் தனது குழந்தையின் வயிறு நிரம்பியதா, குழந்தைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்பவன் தான் தந்தை. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் பாசமாக தூங்கிக் கொண்டிருக்கும் தனது குழந்தைகளிடம் சென்று தலையை வருடிவிட்டு முத்தமிட செல்கின்றான். முத்தமிட எத்தனைக்கும் அந்த தந்தையிடம் தாய் உடனே சொல்கின்றால், தூங்குகின்ற குழந்தைகளுக்கு முத்தமிடாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் ஆயுசு குறைந்துவிடும் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆசையோடு அந்த குழந்தையை கட்டித்தழுவி முத்தமிட சென்றவன் தனது ஆசைகளை அடக்கி கொண்டு, இந்த ஒரு முத்தத்தால் எனது குழந்தையின் ஆயுசு குறையும் என்றால் வேண்டியதில்லை, அவன் நன்றாக இருந்தால் போதும் என்று தனது ஆசையை அடக்கி கொண்டு எழுந்து விடுகின்றான். 5 வயதில் தனது தந்தையின் கையை பிடித்து கொண்டு தனது தந்தைதான் எனக்கு ஹீரோ என்று நினைக்கும் அந்த மகன் 15 வயதில் அவரை வில்லனாக பார்க்கின்றான். 25 வயதில் அவனுக்கு திருமணமாக ஆன பிறகு அல்லது வேலை நிமித்தம் வெளியூர் சென்ற பிறகு தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள இந்த உறவு மிகவும் விரிவடைந்து விட்டது. தனக்கு எது வேண்டுமானாலும் அவன் தனது தாயின் மூலமாகவே நிறைவேற்றிக் கொள்கின்றான். தான் வாங்கும் சம்பளத்தை கூட தனது தாய்க்கு அனுப்பி அதன் மூலமாகவே அவன் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்கின்றான். ஆனால் தனது 45வது வயதில் அந்த மகன், அவனுக்கு ஒரு 15 வயதில் ஒரு மகன் இருக்கும் பொழுதுதான் நினைத்து பார்க்கின்றான் தனது தந்தையின் தியாகத்தை. அப்பொழுதுதான் அவன் எண்ணுகின்றான், தாய் என்றால் அன்பு, தந்தை என்றால் தியாகம் என்று. எனவே அந்த தியாக திரு உருவாக திகழும் நமது தந்தையருக்கு, நமது அப்பாவிற்கு நாம் என்ன கைமாறு செய்கின்றோம் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த சமயத்தில் மீண்டுமாய் தந்தையர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.